இந்த காணொளி இளையர் ஒருவர் கைத்தொலைபேசியை பயன்படுத்தும் வகையை காட்டுகிறது. இன்றைய இளையர்கள் கைத்தொலைபேசியில் அதிக நேரம் செலவழிக்கிறார்கள். காலையில் கண் விழித்ததும் கைத்தொலைபேசியை எடுத்து அதில் ஏதோ செய்து கொண்டு செல்கிறான். அவன் நண்பன், தாயார், தோழி என்று யாரையும் கண்டு கொள்ளாமல் தன் கைத்தொலைபேசியுடன் பொழுதை கழிக்கிறான். எதிரில் வருபவர் தன்னுடைய நட்பு வட்டம் என்று யாரை பற்றியும் சிந்திக்காமல் கண்மூடித்தனமாக தன் தொலைபேசியுடன் மட்டுமே வாழ்கிறான். காணொளியில் காட்டப்படும் இளையர் இன்றைய இளையர்களின் எடுத்துக்காட்டுதான். இன்றைய இளையர்கள் வெளிப்புற நடவடிக்கைகளில் அதிகம் ஈடுபடுவதில்லை. இதனால் அவர்கள் உடற்பயிற்சி இல்லாமல் மிக சோம்பலாக ஆகிவிடுவதுடன் கண்களையும் கெடுத்துக் கொள்கிறார்கள். பெற்றோர்களுடன் உட்கார்ந்து பேசுதல், நண்பர்களுடன் விளையாடுதல், உறவினர்களை சென்று சந்தித்தல், சமூக பிணைப்புடன் இருத்தல் ஆகியவற்றையெல்லாம் தொலைத்துவிட்டு கைத்தொலைபேசியுடன் மூழ்கி கிடக்கும் இளையர்கள் தங்கள் மனப்பாங்கை சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும். கேள்விகள்: பள்ளி மாணவர்களுக்கு கைத்தொலைபேசி தேவையா என்பது பற்றி உன் கருத்துக்களை கூறு. கைத்தொலைபேசியினால் ஏற்படும் நன்மை தீமைகளை உன் நண்பனுடன் கலந்துரையாடு. கைத்தொலைபேசியை ஒரு நாளில் எவ்வளவு நேரம் பயன்படுத்தலாம், அத்தியாவசிய தேவை என்ன, அனாவசிய பயன்பாடு என்ன என்பதை பற்றி விளக்கி கூறவும்.